உங்களை பிடிச்சாங்க தானே இந்த இதுக்கிட்ட அந்த இன்சிடென்ட் கொஞ்சம் சொல்லுவ பாருங்க. இதுல உங்களை வந்து நீங்க வந்து அந்த ஒரு ரோட்ல வெயிட் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? அவங்க கூப்பிட்டு தான் எங்கே போகிறீங்கன்னு கேட்டு நான் சொன்னேன் இப்படித்தான் வீரோடு தேடி தான் வந்து ரோட்டில் வந்தேன்னு சொல்லி. அப்போ எங்கள் ஊருக்கு கேட்டாங்க, மாவட்டத்தில் சொன்னேன் ஐடென்டிட்டியை கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ ஐடென்டிட்டியை கொண்டு வந்திக்கல, ஐடென்டிட்டியை கொண்டு வந்தில்லைன்னு சொல்லி செகண்ட் வீட்டை சொல்லி ஒரு வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் நான் டக்குன்னு இப்படி தான் எனக்கு ஐடென்டிட்டிலாம் போலீஸால் இந்த சஸ்பென்ஸை சொல்லி பிடிச்சி வச்சுக்கி ஐடென்டிட்டி அனுப்புங்க. வீட்டாக்க ஐடென்டிட்டி தேடி பார்த்துட்டு ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்லி 10 மினிட்ஸுக்குள்ளே என் பாஸ்போர்ட் ஃபோட்டோ பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ நான் பாஸ்போர்ட் போலீஸு காட்டினதோட அவங்க பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு என்ன கேலரி செக் பண்ணுறாங்க. பட் வென் தே செக்கிங் மை கேலரி தே ஃபவுண்ட் சம் இஸ்ராயல் அண்ட் பாலஸ்தீன் வீடியோஸ். அதாவது அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற வீடியோஸ், அந்த எல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி வீடியோஸ். ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் தே ஃபைண்ட் சம் ஏர்லைன்ஸ் சம் ஏர்லைன்ஸ் பட் தே ஃபைண்ட் சம் ஏர்லைன் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இந்த படிக்கிறது எஜுகேஷன் ஏர்லைன்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க ஐடென்டிட்டியை காட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் மறுபடியும் வீட்டுக்கு கால் பண்ணி கொள்ளையில சிச்சுவேஷன் இருக்கிறேன். என்ன ஃபோன் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கு முந்தி நான் டக்குன்னு நான் கொழும்புல வேலை செய்கிறேன். என் மேனேஜர் வந்து தெஹி வேலை சொல்லிட்டு நான் மேனேஜருக்கு கால் பண்ணேன், சார் இப்படி தான் பிடிச்சிங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், இப்போ நான் ஒர்க்கில் இருக்கிறேன், நான் வந்து எனக்கு டெடாட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் டெடாட்டு அவர் டெடா வந்து ஒரு 20 நிமிஷத்துல மாதிரி அந்த இடத்துக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் என்னை பிடிச்சவங்க வந்து என்னை வந்து ஒரு போலீஸ் கிட்ட பாரம் கொடுத்திருந்தாங்க. அப்போ அவர் என்ன வந்து எனக்கு கேட்டாரு 5,000 ஒன்று கொடுங்க, நான் அவங்கள ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி. தனியை வச்சு கேட்டாரா? தனியை வச்சு தான் கேட்டாரு. அவர் தனியை வச்சு கேட்டாரு, சிங்களத்துல தான் கேட்டாரு. 5,000 கொடுங்க, நான் அவங்கள ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி. அப்ப நான் மாநில தான் 5,000 எடுத்துட்டு வரல, நான் நோவலா வீரோடு பார்க்கணும்னு சொல்லி நான் 2,500 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். அந்த டைம்ல பார்த்து கையில 1,000 தான் இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் இப்படிதான் சார் சொன்னது ஒரு 6 கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தான் தெஹிவேல போலீஸுக்கு எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போயிட்டு ஐனே வச்சு கேட்டாங்க. நான் சொன்னேன் இப்படிதான் சார் உமா அப்பா வரணும், இந்த ஃபோனும் ஒன்றில் இல்லை, எனக்கு எதுவும் செய்யலாது அப்படின்னு. அப்படியே என்ன சொல்லிட்டு அப்புறம் தெஹிவேல வச்சு சொல்லி இது கூட்டில் போட்டாங்க. எனக்கு எந்த விதம் கேள்வியும் கேட்கல, ஒன்றும் சொல்லலை. அப்போ ஐன்னு சொன்னால் உங்களுக்கு வெள்ளை அனுப்புவா, சும்மா சந்தேகத்துக்கு தான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி வெள்ளையோட உற்சாகி கொண்டு போனாங்க. எந்த வித கேள்வியும் கேட்கல. வெள்ளையோட உற்சாகி கொண்டு போகிறதோட நிதாஸ் பண்ணுறான் ஐடென்டிட்டி இல்லாமல் இவர் யார் பிற இதில் இருக்கிறவங்களுக்கு கொழும்பு வரையாதுன்னு சொல்லி. அப்போ நிதாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன், அவங்க வாப்பாவோட சாச்சாவோட தான் வரேன். நான் அவங்க இந்த உற்சாகிக்கு வந்துருந்தாங்க, போலீஸால் இன்ஃபார்ம் தான் வந்துருந்தாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட இருக்க போல தெய்வல போலீஸும் தெய்வல ஓய்ஸியும் அதில் டிரைவரும் அடுத்து இன்னொரு போலீஸ், எனக்கு அவர்கிட்ட பேர் தெரியாது, வந்து சொல்கிறாங்க எனக்கு உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி. அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்கிறாங்க இல்லை மாநில போலீஸுக்கு கொண்டு போய் விசாரிக்கும், வீட்டில் போய் டைம் இல்லை தானே அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறாங்க வீட்டால் வந்து இல்லை ரிலீஸ் பண்ணாச்சு தானே, என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் அதில் பாஸ்போர்ட்டை காட்டி அவன் கேட்குற மாதிரி இல்லை, மாநில போலீஸுக்கு கூப்பிட்டு போகிறேன்ற சொல்லி பொய்ய சொல்லிட்டு கூப்பிட்டு வர தெஹிவேல போலீஸுக்கு. தெஹிவேல போலீஸுக்கு கூப்பிட்டு வந்து 2 நாள் வச்சுருந்தாங்க. 2 நாள் வச்சுட்டு கேள்வி சும்மா கேட்குற மாதிரி சும்மா இதே மாதிரி கேள்விகள் கொஞ்சம் கேட்டுட்டு கொண்டு வச்சுருந்துட்டு தெய்வல போலீஸ் சொன்னா உங்களுக்கு தெய்வல் இந்த போலீஸை பற்றி வந்து அனுப்புற அப்படி இல்லையா, வெளியே போலீஸை பற்றி தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? போலீஸை பற்றி தான் அனுப்புவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் தமிழ் பேசுகிற பொண்ணின் உண்டு, அந்த தெய்வல போலீஸை வேலை செய்கிற தமிழ் பேசுகிற பொண்ணின் உண்டு. ஒரு 8:30 மாதிரி இருக்கும். வர சொல்லுங்க யாரும் சரிக்கு உங்களுக்கு வெளியே போகணுன்னு சொன்னா சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இப்போ அந்த டைமில் அம்மா அப்பா வந்திக்கல, அவன் வரப்போ 9-10 மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு 8:45 8:50 மறுபடியும் அதே படியும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த பயோவில் சும்மா இந்த மாதிரி இப்படி போட்டிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அது வந்து பெருசாக கணக்கு எடுக்கல, நான் என் பாட்டில் இருந்தேன். அப்புறம் என் பேர் கூப்பிட்டாங்க ஒரு 9:30 9:45 மாதிரி இருக்கும். அப்போ நான் சார் எப்போ கொடுத்தா இந்த போலீஸார வெளியே போனேன். அப்போ உஷாவின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ஓய்ஸு எப்போ தாரா அப்படி இப்படின்னு சொல்லி. அவனோட பேர் முகமது சுஹேல் தானே அப்படின்னு அவங்களுக்கு உஷாவி தான் போட்டுருக்கு, எப்போ போலீஸ் எப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மாற்றி போட்டு கூப்பிட்டு போனாங்க போலீஸுக்கு, சரி கோர்ட்டுக்கு கூட்டு போல. அந்த நாள் வந்து சண்டே. ஸோ எப்படியும் ஜட்ஜ் அவன் வந்து லோயர் பிடிச்சி டேடா வந்து இல்லை ஆ டைமும் டேடா வந்துருந்தாங்க. வந்து டெக்டிங் ஜட்ஜிட்டு ஒன்றும் செஞ்சு கொள்ளல, ரிமாண்ட் பண்ணது 9 months இருந்தேன். பட் ஜீப் மாச்சு அண்ட் அவர் தான் பேசினாரு.
எவ்ரி 14 days வந்துடுவீங்க அது இதுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கேஸை பற்றி எனக்கு யாருமே ஒன்றுமே சொல்லலை, இந்த கேஸ் என்னென்ன பண்ணிருக்கான்னு. அப்போ நான் என்ன கேஸை பற்றி கொஞ்சம் தேடி அப்படி இப்படி பார்க்கதான் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்து இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்போ நான் எதனால அழுது சும்மா அப்படி தான் யோசிச்சு கொண்டே இருந்தேன். அப்புறம் 9 months அப்புறம் தான் அப்படியே தான் காலம் போயிச்சு கொண்டே இருந்துச்சு. அப்புறம் 9 months அப்புறம் தான் இந்த சொன்னாங்க இப்படிதான் ஒரு விஷயங்கள் இங்கெல்லாம் நல்லா சொல்லிக்கிறேன் அவங்க இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு துவா கூட எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி 20 நாள்ல இன்னைக்கு நான் வெளியே இருக்கிறேன். அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். சரி, எனக்கு வந்து இந்த இன்டர்வியூல முக்கியம் தான் 5000 ரூபா. யார் அந்த கருப்பாடு? சரி, ஆனா உங்களுக்கு நினைவில்லைன்னா வராது. ஆனா அவரு ஒருத்தராக மட்டும் கேட்டா எத்தனை தடவை கேட்டார்? 5000. வயசாலியா இல்ல ஒரு 45 ஆயிரம். அப்ப உங்களோட கையில் 1000 ரூபா தான் இருந்துச்சு. நான் விளையாட்டு மத்த அந்த யாரும் சொல்லி அதில் இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போலீஸ். சரி ஓகே. இனியா சந்தோஷமான விஷயம் தான். இப்போ இதுக்கு பிறகு அடுத்த கேஸ் இருக்கிறான் நாய்களை வந்து மோஸ்ட் ப்ராபப்லி அதெல்லாம் ஓகே பேக் டு நார்மல் ஆகும். ஆனால் அதுதான் உங்களுக்கு நேத்துராவே நீங்கள் வாங்க நேத்துராவே உங்கள்கிட்ட வந்து நான் சொன்னேன் ஹோல்ட் பண்ண நான் சொன்னேன் தானே நான் உங்களுக்கு நேத்துராக ஹோல்ட் பண்ணி சொன்னேன் டேல் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் பாருங்கன்னு எனக்கு பார்க்க தந்தேன். இப்போ நான் அந்த டாக்குமெண்ட்டை வாசிக்கும் போது அதில் கிளியராக சொல்லி இருக்குது. அப்போ சொலிசிட்டர் ஜெனரல் சைன் பண்ணிட்டு கிளியராக சொல்லி இது வந்து வரைக்கும் பேங்களோடு கிராஃப். அப்போ நான் தான் உங்களுக்கு சொன்னேன் வந்து பொய்க்கு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் இன்றைக்கு வரப்போக்குள்ள வந்து வேறு எதிர்பார்ப்பில் வந்து உங்களுக்கு சும்மா இல்லை பெயில் மட்டும் தான் கிடைச்சின்னு சொல்லணும். பெயில் கிடைக்கும் மற்ற எல்லாம் பாயிட்டு வரும். நான் முதல்ல புள்ளையை கூட்டிட்டு வீட்டில் வச்சு நிம்மதியாக இருக்கும். வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கண்டிஷனும் இல்லை, ஒன்று இல்லை. அவர்கிட்ட கேஸ் இல்லாமல் மற்ற வேலையெல்லாம் இங்கே செஞ்சுட்டு போகும். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. வேறு ஒன்று சொல்றதுக்கு இல்லை. உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் நன்றியை குறிக்கிறது. நான் அந்த கேஸ் முடியும் வரை எனக்கு எல்லா உதவியும் நீங்கள் செஞ்சு தருவா மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்போ செய்யறது ஒன்றுமே இல்லை, இப்போ எல்லாம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்றேன் வந்து இவர் சரியான கஷ்டப்பட்டு நிறைய செலவழிச்சிக்கிறார். இவருக்கு செலவழிக்க வழியே இல்லாமல் செலவழிச்சிக்கிறார். அக்கா சொல்ல போனால் வந்து இவர் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறார். இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டியின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று தான் வந்து இவருக்கு இவருடைய ஃபேமிலிக்கு அது சொல்கிற வந்து இவர் இது ஒரு எப்படி இந்த லைஃப்பை கொண்டு போகிறோன்னு தெரியாது. அதனால் எங்களோட ஃபிலாந்தெரபிஸ்ட் அது சொல்ல எங்களோட ஜெனரசிட்டி உள்ள எங்களோட முஸ்லீம் இந்த பெரிய ஆட்கள் தனவந்தர்கள் கட்டாயமாக இவருக்கு என்ன சரி ஒரு ஃபண்ட் ஒன்று சரி என்ன சரி வந்து நீங்கள் கொடுங்கன்னு நான் கேட்டு இவர் இது கேட்கலட்ட இவர்கிட்ட கேட்கவே இல்லை. இவரோட துணை இவருன்னே இவர் பேசி முடிந்தார். ஆனால் இவர் அன்றைக்கே இவர்கிட்ட இதெல்லாம் கேட்கப்பட வேலைச்சு. அந்த நேரம் வந்து இவர் மவனை எடுக்கிறத பார்த்தா எனக்கு யோசனை ஆயிடுச்சு இல்லாமல் இவருக்கு இதில் கொடுக்கணும்னாலும் இல்லை. ஆனால் இவரோட நம்பரை நான் இதில் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் நம்பரை சொல்லி 028 078 32 32 37 37 569 569. சரியா? அப்போ மறக்க சொல்லி ஒன்று நம்மளே சொல்லுங்கள். 078 32 37 569. ஓகே, உங்களோட பேர் முகமது ரிஃபாய். இது நான் இது வந்து ஹம்பிளாக கேட்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று தான் வந்து சுவேலுக்கும் வந்து ஒரு பேக்கப் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். வந்து அவருக்கு ஒரு லைஃப் உண்டு. என்னன்னு சொன்னால் பாருங்கள், பலஸ்தீன் சப்ஜெக்டில் வந்து தான் கடைசிக்கு அவர் இவ்வளோ தூரம் பேசிக்கிறார். எல்லாரும் பேசுகிறீங்க, பெருசாக பேசுனேன்னா அது மாதிரி நாங்கள் செய்யணும் செயல்லையும் வந்து கட்டாயம் அவருக்கு அவர் வாப்போட நம்பர் இருக்குது. அவர் இப்போ கெவின் 2 படிச்சிருக்கிறார். அவர் கிராஜுவேஷனுக்கு கூட அவர் கிடைக்கல. அதனால் அவருக்கு என்ன சரி உங்களுக்கு செய்யணுன்னு சொன்னால் கட்டாயமாக பாப்பாவை கண்டாக்ட் பண்ணி அது ஒரு அல்லாஹ்க்காண்டி செய்கிற விஷயமா நீங்கள் எடுத்துக்கோங்க. வந்து இன்ஷா அல்லாஹ் இதை நான் உங்களுக்கு அப்பீலாக நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நம்பரே சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு நீங்கள் செய்கிற உங்கள்கிட்ட கையில் தெரியும். நான் எந்த டியூட்டியை நான் சொல்லிட்டேன். அல்லாஹ் எனக்கு தம்பிக்கிற டியூட்டி வந்து இது இவர்கிட்ட மவனை ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, இவர் நிறைய அந்த கஷ்டத்தில் பேய்த்திக்கிற இந்த மவனை வெளியே எடுக்கிறது திரும்ப இதுக்கு மேலே அவர் கஷ்டமாக போகாமல் மேய்க்கிறதுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.